ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், சின்ன மருமகள் சீரியல் இனி வரப்போற எபிசோட்ஸ்க்கான ரிவ்யூ தான் பார்க்க போகிறோம். அடுத்தடுத்த சுவாரஸ்யங்களை தெரிஞ்சுக்கிறதுக்கு இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாம கடைசி வரைக்கும் பாருங்க. நம்ம ஐஸ்வர்யா புக்கு படிக்கலாம் அப்படின்னு சேதோட ரூம்ல புக்கு தேடிக்கிட்டு இருக்காங்க. அந்த நேரம் பார்த்து நம்ம சேதோட டைரி கிடைக்குது. கிடைச்ச உடனே அதில் என்னதான் இருக்கு பார்ப்போம் அப்படின்னு சொல்லிட்டு எடுத்து படிச்சுக்கிட்டு இருக்காங்க. அந்த நேரம் பார்த்து அதுல இருந்து ஒரு ஃபோட்டோ விழுது. ஃபோட்டோ விழுந்ததும் அந்த ஃபோட்டோவை எடுத்து பார்க்குறாங்க. பார்த்த உடனே நம்ம ஐஸ்வர்யாவோட ஃபேஸு பயங்கர ஷாக்லையும் அதிர்ச்சியிலும் உட்காந்துக்கிட்டு இருக்காங்க. அதுக்கப்புறம் என்ன, நம்ம ஐஸ்வர்யா டக்குன்னு அந்த ஃபோட்டோவை எடுத்துக்கிட்டு அவசர அவசரமாக சேதுக்கிட்டு போகிறாங்க. போன உடனே மாமா நான் இப்போது தமிழ்ச்செல்வியை பார்க்க போகிறேன் அப்படின்னு சொல்லி பதட்டமாக சொல்லவும், என்ன ஐஸு என்ன ஆச்சு இவ்வளோ பதட்டமாக இருக்க? இல்லை மாமா நான் போயிட்டு வந்து சொல்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப பதட்டமாக தமிழ்ச்செல்வியோட வீட்டுக்கு போகிறாங்க. போன உடனே நம்ம தமிழ்ச்செல்வி ரூமில் படிச்சுக்கிட்டு இருக்காங்க. நம்ம வசந்தியும் ஐஸ்வர்யாவை பார்த்துட்டு என்னம்மா விஷயம் ஆண்டி, நான் தமிழ்ச்செல்வியை பார்க்கணும், எங்கே இருக்காங்க அப்படின்னு சொல்லி கேட்கவும், உள்ளதாமா இருக்கா போய் பாருமா அப்படின்னு சொல்லிட்டு உள்ளே அனுப்பி வைக்கிறாங்க. போன உடனே தமிழ்ச்செல்வி உங்களை தான் நான் பார்க்க வந்திருக்கேன் அப்படின்னு சொல்லவும், என்னாச்சு ஐஸ்வர்யா எதுக்காக இவ்வளோ பதட்டமாக இருக்கீங்க? இங்கே பாருங்க தமிழ்ச்செல்வி, இந்த ஃபோட்டோவில் இருக்கிறது நீங்கள் தானே அப்படின்னு சொல்லி கேட்கவும், ஆமாம் ஐஸ்வர்யா, இது என்னோட சின்ன வயசில் எடுத்த ஃபோட்டோ, இதனால் என்ன இப்போ அப்படின்னு சொல்லி கேட்கவும், இங்கே பாருங்க தமிழ்ச்செல்வி, என்னோட அக்கா சின்ன வயசில் தொலைஞ்சு போயிட்டாங்க, என்னோட அக்கா நீங்கள் தான் அப்படின்னு சொல்லவும், என்ன ஐஸ்வர்யா சொல்கிற, இருங்க நான் ஒரே நிமிஷம் உங்களுக்கு நான் ஃபோட்டோ காட்டுறேன் அப்படின்னு சொல்லிட்டு சின்ன வயசில் எடுத்த ஃபோட்டோவை நம்ம ஐஸ்வர்யா வச்சுருப்பாங்க. அதை எடுத்து ஃபோனில் காட்டுறாங்க. காட்டின உடனே நம்ம தமிழ்ச்செல்வி பயங்கரமாக ஷாக் ஆயிடுறாங்க. இங்கே பாருங்க ஐஸ்வர்யா, நீங்கள் ஏதோ தப்பாக புரிஞ்சுக்கிட்டே என்கிட்ட வந்து பேசிக்கிட்டு இருக்கீங்க. இல்லை தமிழ்ச்செல்வி, என்னோட அக்காவை தேடி என்னோட அப்பா அம்மா நானுன்னு எத்தனை வருஷமாக தேடிக்கிட்டு இருந்தோன்னு உங்களுக்கு தெரியுமா? நீங்கள் தான் என்னோட அக்கான்னு இப்போ தெரிஞ்சதுக்கப்புறம் எப்படிங்க தமிழ்ச்செல்வி உங்ககிட்ட நான் பேசாமல் இருக்க முடியும்? இங்கே பாருங்க தமிழ்ச்செல்வி, உங்கள் அப்பா அம்மாவுக்கு தான் இந்த விஷயத்தை பற்றி தெரியும், அதனால உங்கள் அப்பா அம்மா கிட்ட இந்த விஷயத்தை பற்றி கேளுங்க தமிழ்ச்செல்வி அப்படின்னு சொல்லவும், இங்கே பாருங்க ஐஸ்வர்யா, நீங்கள் ஏதோ தப்பாக புரிஞ்சுக்கிட்டு இருக்கீங்க, நான் என் அப்பா கிட்டேயும் என் அம்மா கிட்டேயும் போய் கேட்குறேன் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம தமிழ்ச்செல்வி எடுத்துட்டு வசந்தி கிட்டேயும் செல்லப்பாண்டி கிட்டேயும் போய், அப்பா அம்மா உங்கள் ரெண்டு பேரையும் வச்சு ஒரு முக்கியமான விஷயம் பேசணும், என்னை சின்ன வயசுல எங்கேயாவது தொலைஞ்சு போயிருந்து என்னை கூட்டிட்டு வந்தீங்களா அப்படின்னு சொல்லி கேட்கவும், இதை கேட்ட உடனே செல்லப்பாண்டியும் வசந்தியும் அப்படியே பயங்கர ஷாக்ல, ஐயோ தமிழ்ச்செல்விக்கு உண்மை தெரிஞ்சிருச்சு அப்படின்னு சொல்லிட்டு அதிர்ச்சியில பார்க்கவும், என்னம்மா இல்லைன்னு சொல்லுவீங்கன்னு பார்த்தா நீங்கள் பாட்டுக்கு அதிர்ச்சியில் இருக்கிற மாதிரி இருக்கீங்க. இங்கே பாருங்க உண்மையை சொல்லுங்கள், என்ன நடந்துச்சு, நான் உங்களுக்கு பிறந்த புள்ள இல்லையா அப்படின்னு சொல்லி கேட்கவும், என்னடி தமிழ் திடீர்னு எதுக்காகடி இப்படியெல்லாம் கேட்டுக்கிட்டு இருக்க? இங்கே பாருடி, நீ என்னோட வயிற்றுல பிறந்த புள்ள தாண்டி, எதுக்காகமா உன்னோட வாய்ஸ் பதட்டமாக வருது? இங்கே பாருடி, எதுக்காக தேவையில்லாத பேச்செல்லாம் பேசிக்கிட்டு முதல் வேலையை பாரு, நீ படிக்கிறேன்னு தானே சொல்லி படிச்சுக்கிட்டு இருந்த, எதுக்காக இப்படி தேவையில்லாத கேள்வியெல்லாம் என்கிட்ட கேட்டுக்கிட்டு இருக்கா அப்படின்னு ரொம்ப மலுப்புற மாதிரி பேசவும், இதை கேட்ட அப்பதான் இருந்துட்டு, என்னடி வசந்தி என்னமோ பேசிக்கிட்டு இருக்கீங்களே, என்னன்னு புரியலையடி எனக்கு, அம்மா ஒரு நிமிஷம் இருங்கம்மா, இங்கே பாரு தமிழ் நீ உள்ளே போ அப்படின்னு சொல்லவும், நம்ம ஐஸ்வர்யா இருந்துட்டு, இங்கே பாருங்க ஆண்டி, சின்ன வயசில் என்னோட அக்கா தொலைஞ்சு போயிட்டாங்க, என்னோட அக்காவை தேடி நானும் என்னோட அப்பா என்னோட அம்மானு சொல்லிட்டு எத்தனை வருஷமாக தேடிக்கிட்டு இருந்தோம். என்னோட அக்கா தமிழ்ச்செல்வி தான்னு தெரிஞ்சதுக்கப்புறம் நீங்கள் இதுக்கு மேலேயும் இந்த விஷயத்த மறைக்கிறதுல நியாயமே கிடையாதுங்க ஆண்டி. நாங்கள் இத்தனை வருஷமாக எங்கள் அக்காவை பிரிஞ்சு இருந்துட்டோம், இதுக்கு மேலேயும் எங்கள் அக்காவை பிரிஞ்சு இருக்க முடியாது, நீங்கள் நடந்த உண்மையை சொல்லுங்க ஆண்டி அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஐஸ்வர்யா இருந்துட்டு கையெடுத்து கும்பிட்டு நம்ம வசந்தி கிட்ட சொல்லவும், நம்ம வசந்தி இருந்துட்டு அழுதுகிட்டே, இங்க பாருமா என்னத்தமா சொல்ற, இத்தனை வருஷமா என் வயிற்றுல பெறாத புள்ளியா தான் நான் தமிழ்ச்செல்வியை வளர்த்துக்கிட்டு இருந்தேன், தமிழ்ச்செல்வி என்னை மன்னிச்சிருடி, இத்தனை வருஷமா உனக்கு இந்த விஷயத்த சொல்லாம வளர்த்துட்டோம், இனிமேல் நீ என் புள்ள இல்லைன்னு எப்படி என்னால் உன்கிட்ட சொல்ல முடியும் அப்படின்னு சொல்லவும், இதை கேட்ட உடனே நம்ம தமிழ்ச்செல்வி அதிர்ச்சியில் அப்படியே உறைஞ்சி போய் அப்படியே கீழே உட்காந்துடுறாங்க. இதை கேட்ட அப்பதான் இருந்துட்டு பயங்கரமாக ஷாக் ஆயிடுறாங்க. அடியே வசந்தி என்னடி சொல்லிக்கிட்டு இருக்க நீ? இங்கே பாருடி, நீ என்னென்னமோ சொல்லிக்கிட்டு இருக்கேடி, நீ சொல்கிறதெல்லாம் கேட்டா என் மனசு பதறுதுடி அப்படின்னு சொல்லவும், இங்கே பாருங்கம்மா எங்களுக்கு ரொம்ப வருஷமாக குழந்தையே இல்லாமல் இருந்துச்சுங்கம்மா, ஒரு நாள் நாங்கள் கோயிலுக்கு போகும்போது இந்த தமிழ்ச்செல்வி
ரொம்பவே அழுதுகிட்டு ரோட்ல நின்றுக்கிட்டு இருந்தா. என்னம்மான்னு கேட்டதுக்கு என்ன எங்க வீட்டில் இருக்கிறவங்கெல்லாம் தொலைச்சிட்டாங்கன்னு சொன்னா. அதனால நாங்கள் கூட்டிட்டு வந்து அப்பத்துலேருந்து நாங்கள் தான் தமிழ்ச்செல்வியை வளர்த்துக்கிட்டு இருக்கோம். அதுக்கப்புறம் தான் தமிழ்ச்செல்வி வீட்டுக்கு வந்ததுக்கப்புறம் தான் எங்களுக்கு தனமே பிறந்தான். தமிழ்ச்செல்வி வந்த ராசியோ என்னமோ எங்களுக்கு குழந்தை உண்டாரிச்சுங்கம்மா அப்படின்னு நடந்த உண்மையெல்லாம் நம்ம அப்பத்தா கிட்ட சொல்லவும், ஐயோ என்னடி இவ்வளோ பெரிய விஷயத்த மறைச்சிருக்கேடி, இங்கே பாரு தமிழ்ச்செல்வி, இங்க பாருடி, இனிமேலும் நீ வசந்தியோட புள்ளையா தாண்டி இருக்கணும் அப்படின்னு நம்ம அப்பத்தா இருந்துட்டு நம்ம தமிழ்ச்செல்வி கிட்ட சொல்லவும், தமிழ்ச்செல்வி பயங்கரமா அழுதுகிட்டே, இங்க பாருங்கம்மா, இத்தனை வருஷமா நீங்க தான் என்னோட அப்பா அம்மான்னு நினைச்சுக்கிட்டு வாழ்ந்துகிட்டு இருக்கேன். இப்படி இருக்கும்போது நீ இப்போ வந்து நீங்க என்னோட அப்பா அம்மா இல்லை, என்னோட அப்பா அம்மா வேற யாரோன்னு சொன்னா என்னால எப்படி அதை ஏத்துக்க முடியும், என்னால அதை ஏத்துக்கவே முடியாதுமா அப்படின்னு பயங்கரமா அழுதுகிட்டே சொல்லவும், இதை கேட்டு நம்ம செல்லப்பாண்டி இருந்துட்டு, இங்க பாரு தமிழ், உன்னை யாரு என்னோட அப்பா உனக்கு நாங்கெல்லாம் அப்பா அம்மா இல்லைன்னு சொன்னது, இங்க பாரு, எந்த ஒரு சூழ்நிலையும் எந்த ஒரு இதுலயுமே உன்னை என்னோட பொண்ணு இல்லைன்னு நான் சொன்னதே கிடையாது. இங்க பாருமா, நாங்க என்னோட வசந்தியோட வயிற்றுல மட்டும்தான் நீ பிறக்கல, இப்போ வரைக்கும் என்னோட பிள்ளையாதான் உன்னை வளர்த்துக்கிட்டு இருக்காமா அப்படின்னு சொல்லவும், ஐயோ கடவுளே, நான் இவ்வளோ பெரிய விஷயத்த எப்படி தாங்குவேன் அப்படின்னு பயங்கரமா அழுதுகிட்டு இருக்கவும், இந்த பக்கம் நம்ம ஐஸ்வர்யா இருந்துட்டு தன்னோட அப்பாக்கும் அம்மாக்கும் கால் பண்ணி அதாவது தன்னோட அக்கா கிடைச்சிட்டா அப்படின்ற விஷயத்த சொல்றாங்க. சொன்ன உடனேயே அவங்க 2 பேருமே தமிழ்ச்செல்வியோட வீட்டுக்கு பறந்து வந்துடுறாங்க. வந்த உடனே அதாவது நம்ம ஐஸ்வர்யாவோட அப்பா இருந்துட்டு, ஐஷு எங்க ஐஷு இருக்க, உன்னோட அக்கா யார் ஐஷு அப்படின்னு சொல்லி கேட்கவும், அதுக்கப்புறம் நம்ம ஐஸ்வர்யா வெளியே ஓடி வந்து, அப்பா இங்கே பாருங்கப்பா, நம்ம ரொம்ப வருஷமா அக்காவை தேடிக்கிட்டு இருந்தோம்ல, என்னோட அக்கா தமிழ்ச்செல்வி தான்ப்பா அப்படின்னு சொல்கிறாங்க. இது கேட்ட உடனே, என்னம்மா சொல்கிற நீ சொல்கிறது எல்லாம் உண்மையாம்மா அப்படின்னு சொல்லவும், இங்கே பாருங்கப்பா, இதுதான்ப்பா தமிழ்ச்செல்வியோட சின்ன வயசு ஃபோட்டோ. நம்ம சின்ன வயசில் என்னையும் அக்காவையும் சேர்த்து ஒரு ஃபோட்டோ எடுத்தீங்களப்பா, அந்த ஃபோட்டோவை தமிழ்ச்செல்வி கிட்ட காட்டினேன். தமிழ்ச்செல்வியும் இப்போ நம்பாமல் அவங்க அப்பா அம்மா கிட்ட போய் கேட்டாங்க. அவங்க அப்பா அம்மாவும் தொலைஞ்சு போன குழந்தைய தான் தூக்கிட்டு வந்து வளர்த்தோன்ற விஷயத்த தமிழ்ச்செல்வி கிட்ட சொல்லிட்டாங்க அப்படின்னு சொல்லவும், இதை கேட்ட உடனே நம்ம ஐஸ்வர்யாவோட அம்மா இருந்துட்டு வசந்தி கிட்டேயும் செல்லப்பாண்டி கிட்டேயும், இங்க பாருங்க, என்னோட பொண்ணை பிரிஞ்சு எத்தனை 30 வருஷமா நாங்கள் ரொம்ப கஷ்டப்பட்டுட்டோம். இதுக்கு மேலேயும் என்னோட பொண்ணை பிரிஞ்சு என்னால் இருக்க முடியாது. இங்க பாருமா தமிழ்ச்செல்வி, நீ தான் என்னோட பொண்ணு நினச்சாவே எனக்கு எவ்வளோ சந்தோஷமாக இருக்குது தெரியுமா. உன்னை இழந்துட்டோமே நினச்சி ஒவ்வொரு நாளும் நாங்கள் வருத்தப்படாத நாளே கிடையாது. என் கூட அந்தமானுக்கு ஒரு நாள் வாமா, வந்தனா கண்டிப்பாக உனக்கு புரியும். அங்கே ஒவ்வொரு மூலையிலையும் எங்கள் வீட்டில் உன்னோட ஃபோட்டோ தாம்மா இருக்கும். உன்னோட ஃபோட்டோவை வச்சு தான் நீ உயிரோடு இருக்கியா இல்லையான்னு கூட தெரியாமல் ரொம்ப ரொம்ப கஷ்டத்தில் இருந்தம்மா. இப்போ நீ உயிரோடு இருக்க, நீ என் கூடவே வந்துருமா அப்படின்னு தமிழ்ச்செல்வி கிட்ட சொல்லவும், இங்க பாருங்க, எங்கிருந்தோ வந்து நீங்க தான் என்னோட அப்பா அம்மான்னு சொல்லி கூப்பிட்டா நான் வந்துருவேனா? இல்லை, என்னோட அப்பா அம்மா என்னோட இவங்க தான் என்னோட அப்பா அம்மா அப்படின்னு வசந்தியையும் செல்லப்பாண்டியையும் கையை காட்டி நம்ம வசந்தியோட தோல்ல போய் படுத்துக்கிட்டு அழுதுகிட்டே இருக்காங்க. இதெல்லாம் பார்த்துக்கிட்டு இருந்தேன் நம்ம வசந்தி இருந்துட்டு, தமிழ் அழுகாத தமிழ், உன்னை தேடவே மாட்டாங்கன்னு நினச்சிதான் உன்னை இத்தனை வருஷமா நாங்கள் வளர்த்துக்கிட்டு இருந்தோம். இத்தனை வருஷத்துக்கு அப்புறம் இவங்க வந்து உன்னை கேட்டா நாங்கள் என்ன பதில் சொல்லுவோம்? இங்க பாரடி தமிழ், நாங்கள் உன்னை விட்டு கொடுக்கவே மாட்டோம்டி, நீ கவலைப்படாதடி அப்படின்னு சொல்லுவோம். அம்மா என்னம்மா இது அப்படின்னு சொல்லி பயங்கரமா அழுதுகிட்டே இருக்காங்க. அதுக்கப்புறம் என்ன, இந்த விஷயம் எல்லாமே சேதுக்கு நம்ம ஐஸ்வர்யா ஃபோன் பண்ணி சொல்லிடுறாங்க. சொன்ன உடனே நம்ம சேது இருந்துட்டு ராஜாங்கம், மோகனா, சேது வீட்டில் இருக்க ஒட்டுமொத்த பேருக்கும் நடந்த விஷயத்தெல்லாம் சொல்லிட்டு இப்போ எல்லாருமே தமிழ்ச்செல்வி வீட்டுக்கு வராங்க. வந்த உடனே நம்ம மலர்ந்துட்டு, தமிழ் என்ன தமிழ், ஐஸ்வர்யா சொன்னது எல்லாம் உண்மையா தமிழ், நீ ஐஸ்வர்யாவோட அக்காவா அப்படின்னு சொல்லி கேட்கவும், இதை கேட்ட உடனே, இல்லைக்கா என்னால் அதை ஏற்றுக்கவே முடியாதுக்கா, நான் எப்போவுமே என்னோட அம்மா இவங்க தான், என்னோட அம்மாவை வேற யாரெல்லாம் என்னால் மாற்ற முடியாது. இத்தனை வருஷமா என்னோட அம்மா இவங்க தான் நான் வளர்ந்துட்டேன். இதுக்கப்புறமும் என்னோட அம்மாவை என்னால் மாற்ற முடியாது அப்படின்னு பயங்கரமா அழுதுகிட்டே இருக்கவும், இதெல்லாம் கேட்டுக்கிட்டு இருந்தேன் நம்ம மோகனா இருந்துட்டு, ஐயோ கடவுளே, என்ன இது சோதனை, என்ன இவ்வளோ பெரிய பிரச்சனை எல்லாம் உண்டாகிட்டு இருக்கு அப்படின்னு ரொம்பவே பதட்டமா பார்த்துக்கிட்டு இருக்கவும், அதுக்கப்புறம் என்ன நம்ம ஐஸ்வர்யா இருந்துட்டு,
வசந்தி கிட்ட போயிட்டு, இங்க பாருங்கம்மா, இத்தனை வருஷமா என்னோட அக்காவை நீங்க வைராகியமாவும் இவ்வளோ பெரிய ஆளாவும் வளர்த்து வச்சிருக்கீங்க. எனக்கு ரொம்ப ரொம்ப சந்தோஷமா இருக்கு. இந்த சந்தோஷத்தை சொல்றதுக்கே எனக்கு அளவில்லை. ஆனா உங்ககிட்ட இருந்து என்னோட அக்காவை பிரிச்சு கூட்டிட்டு போறத நினைச்சாதான் எனக்கு ரொம்ப ரொம்ப கஷ்டமா இருக்குது அப்படின்னு சொல்லவும், இதை கேட்ட தமிழ்ச்செல்வி இருந்துட்டு, இங்க பாரு ஐஸ்வர்யா, என்னாலலாம் என்னோட அப்பாவையும் என்னோட அம்மாவையும் இங்க இருக்கிறவங்களையும் விட்டுட்டு என்னால வர முடியாது. நான் இனிமேலும் இங்கே தான் வளர போகிறேன், இங்கே தான் இருக்க போகிறேன் அப்படின்னு சொல்லவும், இதை கேட்டு நம்ம சாவித்திரியும் தாமரையும் ஐஸ்வர்யா கிட்ட, இங்கே பாரு ஐஸ்வர்யா, உன்னோட அக்கா புருஷனவே இப்போ நீ கல்யாணம் பண்ணியிருக்கே, அது எப்படிம்மா நியாயம் இது அப்படின்னு சொல்லி கேட்கவும், அக்கா என்னை மன்னிச்சிருக்கா, உனக்கு மிகப்பெரிய துரோகத்தை நான் பண்ணிட்டேங்கா, என்னை மன்னிச்சிருக்கா அப்படின்னு சொல்லவும், இதை கேட்ட உடனே நம்ம தமிழ்ச்செல்விக்கு இன்னும் அதிர்ச்சி ஆகுது. எதுக்காக என்கிட்ட மன்னிப்பு கேட்குற அப்படின்னு சொல்லவும், இல்லைக்கா, உன்னை எப்படியாவது சேது மாமா கிட்ட இருந்து பிரித்து சேது மாமாவை நான் கல்யாணம் பண்ணிக்கணும்னு நினச்சிதான் உனக்கு இவ்வளோ பெரிய உன்னோட வாழ்க்கையை பறித்து இப்போ அந்த வாழ்க்கையை நான் வாழ்ந்துக்கிட்டு இருக்கேன் அப்படின்னு சொல்லவும், இதை கேட்ட சேதுக்கு பயங்கரமாக ஷாக் ஆகிடுது. நம்ம சித்ராவும் ஈஸ்வரியும், ஐஸ்வர்யா ஒரு நிமிஷம் அமைதியா இரு, இங்க பாருங்க ஆண்டி, இத்தனை நாளா தமிழ்ச்செல்வி வேற யாரும் தான் நினைச்சுக்கிட்டு இருந்தேன். என்னோட அக்காவோட வாழ்க்கையை பறிச்சு வாழ்ந்துகிட்டு இருக்கேன். அந்த அந்த குற்ற உணர்ச்சி என்னால் தாங்க முடியாது. நான் எல்லா விஷயத்தையும் சொல்ல தான் போகிறேன். இங்கே பாரு ஐஸ்வர்யா, ஒரு நிமிஷம் அமைதியாக இரு அப்படின்னு சொல்லவும், இதை கேட்ட கருப்பு இருந்துட்டு, இங்கே பாருங்க ஈஸ்வரியம்மா, நீங்கள் கொஞ்ச நேரம் அமைதியாக இருங்க. ஐஸ்வர்யா தான் ஏதோ சொல்ல வரால, தமிழ்ச்செல்வி மேலே எந்த தப்பும் இல்லைன்றதா தான் ஐஸ்வர்யா சொல்ல வரான்னு நினைக்கிறேன். இங்கே பாரு சேதோ, முதல்ல நீ ஐஸ்வர்யா கிட்ட என்ன விஷயம் ஏதுன்னு சொல்லி கேளு அப்படின்னு சொல்லவும், என்ன ஐஸ்வர்யா என்ன சொல்லிக்கிட்டு இருக்கனே, இங்கே பாருங்க மாமா, உங்களை கல்யாணம் பண்ணிக்கணும்னு ஆசைப்பட்டு நான் ஈஸ்வரி ஆண்டி கிட்ட சொன்னேன். ஈஸ்வரி ஆண்டி உங்களை கல்யாணம் பண்ணிக்கணும்னா தமிழ்ச்செல்வியை இந்த வீட்டை விட்டு எப்படியாவது துரத்தணும் அப்படின்னு சொன்னாங்க. அதனாலதான் நாங்க ஒரு பெரிய பிளான் பண்ணி தமிழ்ச்செல்வியை எப்படியாவது இந்த வீட்டை விட்டு துரத்தணும் அப்படின்றதுக்காக நாங்க ஒரு பிளானை போட்டு பண்ணோம். ஐஸ்வர்யா நான் தான் தமிழ்ச்செல்வியோட போன்ல இருந்து செல்லப்பாண்டி அங்கிளுக்கு கால் பண்ணி தமிழ்ச்செல்வியோட வாய்ஸ்ல நான் தான் பேசினேன். தமிழ்ச்செல்விக்கும் இதுக்கும் எந்த சம்மந்தமும் கிடையாது. சக்திக்கோ ஜெனிக்கோ கல்யாணம் பண்ணி வச்சது நான் தான். நான் சொன்னதுனால தான் தமிழ்ச்செல்வியோட அப்பா, அதாவது செல்லப்பாண்டி அங்கிள் இது எல்லாத்தையும் பண்ணது. தமிழ்ச்செல்வி மேலே எந்த ஒரு தப்புமே இல்லை அப்படின்னு சொல்லிடுறாங்க. இதை கேட்ட உடனே ராஜாங்கமும் சேதுவும் பயங்கரமா ஷாக் ஆயிடுறாங்க. என்ன ஈஸ்வரி இதெல்லாம், ஐஸ்வர்யா சொல்றது எல்லாம் உண்மையா அப்படின்னு சொல்லி கேட்கவும், இதை கேட்ட உடனே நம்ம ஈஸ்வரிக்கு என்ன பதில் சொல்றது, ஏது என்னன்னு எதுவுமே புரிய மாட்டேங்குது. அப்படியே தகச்சு போய் நின்றுக்கிட்டு இருக்காங்க. அதுக்கப்புறம் நம்ம ஐஸ்வர்யா இருந்துட்டு, இங்க பாருங்கக்கா, உங்களுக்கு நான் இவ்வளவு பெரிய துரோகத்தை பண்ணியிருக்கேன். உங்க வாழ்க்கையை பறிச்சு அந்த வாழ்க்கையை நான் வாழணும்னு நினைச்சிருக்கேன். நான் பண்ணது எவ்வளவு பெரிய துரோகம். இங்க பாருங்கக்கா, என்னை மன்னிச்சிருங்கக்கா, நீங்க தான் என்னோட உயிரையும் காப்பாத்திருக்கீங்க, என்னை மன்னிச்சிருங்கக்கா அப்படின்னு சொல்லிட்டு காலில் விழுந்து கதறி கதறி அழுகவும், இதை கேட்ட சேதுக்கு என்ன பண்றது ஏது பண்றதுன்னே தெரியல. அவ்வளோ அதிர்ச்சியில நின்றுக்கிட்டு இருக்காங்க. நம்ம சேது இருந்துட்டு, இங்க பாரு ஐஸ்வர்யா, என்ன ஐஸ்வர்யா சொல்லிக்கிட்டு இருக்க நீ, இங்க பாரு ஐஸ்வர்யா, நீ ஏதோ சும்மா தானே உளறிக்கிட்டு இருக்க அப்படின்னு சொல்லவும், இங்க பாருங்க மாமா, நான் இனிமே உங்க கூட சேர்ந்து வாழ போறது கிடையாது. என்னோட அக்காவோட வாழ்க்கையை என் அக்கா தான் வாழணும். என் அக்கா வாழ வேண்டிய வாழ்க்கையை சந்தோஷமா அவ வாழணும். இங்க பாருக்கா, நான் பண்ண தப்புக்காக உன்னோட வாழ்க்கையை நீ தியாகம் பண்ண வேண்டாக்கா. நீ சேது மாமா கூட சேர்ந்து நீ உன்னோட 2 குழந்தைங்களோட குடும்பமா வாழ்றத நான் பார்க்கணும்க்கா. அதனால நீ சேது மாமா கூட சேர்ந்து வாழுக்கா அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஐஸ்வர்யா வந்துட்டு தமிழ்ச்செல்வி கிட்ட சொல்லவும், ஐஸ்வர்யா நீ இவ்வளோ பெரிய துரோகத்தை பண்ணிட்டு எவ்வளோ அசால்ட்டா சொல்லிக்கிட்டு இருக்க, நீ எப்படி உன்னால இவ்வளோ பெரிய துரோகத்தை எனக்கும் என் குடும்பத்துக்கும் பண்ண முடிஞ்சிச்சு. இங்க பாருங்க மாமா, நான் பண்ணது எல்லாமே தப்பு தான். ஆனால் அதுக்கு ஒரு காரணமும் உண்டு. சின்ன வயசுல இருந்தே உங்களை நான் ரொம்ப லவ் பண்ணிக்கிட்டு இருந்தேன். கொஞ்ச நாள் கழிச்சு நான் வரும்போது நீங்கள் யாரோ ஒரு பொண்ணை லவ் பண்ணி கல்யாணம் பண்ணிக்கிட்டீங்கன்னு தெரிஞ்ச உடனே நான் எவ்வளோ வருத்தப்பட்டேன்னு
உங்களுக்கு தெரியுமா? அதை நினச்சி அழுகாத நாளே கிடையாது. ஒவ்வொரு நாளும் ரொம்ப வருத்தப்பட்டுக்கிட்டு இருந்தேன். அதுக்கப்புறம் கொஞ்ச நாள் கழிச்சு நீங்கள் தமிழ்ச்செல்வி கிட்ட இருந்து டிவோர்ஸ் அப்ளை பண்ணியிருக்கிறதா கேள்விப்பட்டேன். அதுக்கப்புறம் தான் நீ அதாவது தமிழ்ச்செல்வியை எப்படியாவது உங்ககிட்ட இருந்து விலகிட்டா நான் எப்படியாவது உங்களை கல்யாணம் பண்ணிக்கலான்னு ஆசைப்பட்டேன். ஆனால் வீட்டில் இருக்கிறவங்க எல்லாரும் உங்களை 2 பேரையும் சேர்த்து வச்சுட்டாங்க. ஈஸ்வரி ஆண்டி கிட்ட சொன்னேன். ஈஸ்வரி ஆண்டி தான் எப்படியாவது உங்களை எனக்கு கல்யாணம் பண்ணி வைக்கிறேன்னு வாக்கு கொடுத்தாங்க மாமா. இதுதான் மாமா நடந்துச்சு. ஆனால் இனிமேலும் நான் என்னோட அக்காவுக்கு துரோகம் பண்ண மாட்டேன் மாமா. என் அக்காக்கும் சரி உங்களுக்கும் சரி இனிமேலும் எந்த ஒரு துரோகத்தையும் நான் பண்ண மாட்டேன் அப்படின்னு சொல்றாங்க. அதிர்ச்சி மேல அதிர்ச்சியா இந்த குடும்பத்துல நம்ம ஐஸ்வர்யா கொடுத்துக்கிட்டே இருக்காங்க. நம்ம அதாவது யாரு நம்ம வசந்தி இருந்துட்டு ஐஸ்வர்யா தமிழ்ச்செல்வி கிட்ட போயிட்டு, இங்க பாரு தமிழ், உன் மேல எந்த தப்பும் இல்லைன்னு இப்ப சொல்லிட்டாங்க. இப்ப எனக்கு ரொம்ப நிம்மதியா இருக்கு. நான் கூட ஒரு 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 துளி சந்தேகப்பட்டேன் தான் உன் மேல. ஆனா அது எவ்வளவு பெரிய தப்புன்னு இப்ப புரிஞ்சுக்கிட்டேன். என்னை மன்னிச்சிரு தமிழ் அப்படின்னு சொல்லவும், இதை கேட்டு அதாவது யாரு நம்ம வசந்தி இருந்துட்டு ரொம்பவே அழுதுகிட்டே தமிழ்ச்செல்வியை கட்டி பிடிச்சிக்கிட்டு இருக்காங்க. அதுக்கப்புறம் அப்பதான் இருந்துட்டு, ஐயோ கடவுளே, என்ன இந்த குடும்பத்தில் நடக்கக்கூடாதெல்லாம் நடந்துக்கிட்டு இருக்கு, எதுக்காக இப்படியெல்லாம் நடத்தி வச்சுக்கிட்டு இருக்க, என்ன காரணம் அப்படின்னு சொல்லிட்டு அப்பதான் இருந்துட்டு கடவுளை கேள்வி கேட்டுக்கிட்டு இருக்கவும் நம்ம வசந்தி இருந்துட்டு ரொம்பவே அழுதுகிட்டே இருக்காங்க. நம்ம வசந்தி கிட்ட போயிட்டு, இங்க பாருடி, அழுகாதடி, நடக்கிறது நல்லதுக்கே நினைச்சுக்கோ. இப்போ தமிழ்ச்செல்வி உன்னோட பொண்ணு இல்லை அப்படின்னு சொல்றது எனக்கு அதிர்ச்சியா இருந்தாலும், இப்ப ஐஸ்வர்யா தமிழ்ச்செல்வியையும் சேதியும் சேர்த்து வைக்கிறேன்னு சொல்லியிருக்கா. அதுவே எனக்கு எவ்வளவு பெரிய சந்தோஷத்தை கொடுக்குதுன்னு தெரியுமா அப்படின்னு சொல்லவும், இதை கேட்ட உடனே நம்ம தமிழ்ச்செல்வி இருந்துட்டு, இங்க பாருங்க மாச்சி, ஒரு நிமிஷம் நிறுத்துறீங்களா? நான் என்னோட சுயமரியாதையை இழந்து யாரு கூடயும் சேர்ந்து வாழணுன்ற அவசியம் எனக்கு கிடையாது. திரும்பவும் யாரு கூடயும் சேர்ந்து வாழ்ற எண்ணமும் எனக்குள்ள இல்லை அப்படின்னு சொல்லவும், இதை கேட்டு சேதுக்கு பயங்கர கோவம் வந்துடுது. அதுக்கப்புறம் நம்ம ஐஸ்வர்யா இருந்துட்டு அதாவது நம்ம தமிழ்ச்செல்வி கிட்ட போயிட்டு, இங்க பாருங்கக்கா, நான் பண்ணது எல்லாமே தப்பு தான்க்கா. நான் பண்ண தப்பால தான் மாமா கோவப்பட்டு உங்களை வீட்டை விட்டு துரத்திட்டாங்க. அது தப்பு தான்க்கா. அது ஏதோ கோவத்திலையும் ஆவேசத்திலையும் பண்ண விஷயம்க்கா. அதை மனசுல வச்சுக்கிட்டு இப்போ சேது மாமா கூட சேர்ந்து வாழ்றனெல்லாம் சொல்லாதீங்கக்கா. அழகரும் மீனாட்சி ரொம்ப பாவம். 2 பேருமே பிரிஞ்சு இருக்கிறதுல அவங்க ரொம்ப கஷ்டப்பட்டுக்கிட்டு இருக்காங்க. நீங்க 2 பேரும் ஒன்று சேர்ந்தீங்கன்னா அழகரும் மீனாட்சியும் ரொம்ப சந்தோஷப்படுவாங்க. அதனால நீங்களும் மாமாவும் சேர்ந்து வாழுங்க அப்படின்னு சொல்லவும், இவ்வளவு நடந்ததுக்கு அப்புறமும் சித்ரா உண்மையை சொல்லாம இருக்கக்கூடாதுன்றதுக்காக நம்ம சித்ரா இருந்துட்டு, உங்க எல்லார்கிட்டையும் இன்னொரு உண்மையை நான் சொல்ல போறேன். ஐஸ்வர்யா, உங்ககிட்டயும் நான் ஒரு உண்மையை சொல்ல போறேன் அப்படின்னு சொல்லவும், என்ன சித்தோ, என்ன உண்மையை சொல்ல போற அப்படின்னு கேட்கவும், இங்க பாரு ஐஸ்வர்யா, நான் அதாவது நீயும் உனக்கும் சேதுக்கும் கல்யாணம் நடக்கவே கிடையாது அப்படின்னு சொல்லவும், இதை கேட்ட சேதுக்கு பயங்கரமா ஷாக் ஆயிடுது. என்ன சொல்ற சித்து அப்படின்னு கேட்கவும், ஆமா ஐஸ்வர்யா, சேது மாமா உன் கழுத்துல தாலி எடுத்துட்டு வந்தாருதான், இல்லைன்னு சொல்லல. அப்பதான் இருந்துட்டு குழந்தைய தூக்கிட்டு வந்தாங்க. அப்பதான் பார்த்த அதிர்ச்சியில தாலியை வச்சுக்கிட்டு அப்படியே நீ உட்காந்துக்கிட்டே இருந்தான் சேது. எங்க இந்த கல்யாணம் நடக்காம போயிடுமோன்னு நினைச்சுதான் சேது கிட்ட இருந்து தாலியை வாங்கி நான் உனக்கு 3 முடிச்சையும் போட்டு விட்டேன். சேது உன் கழுத்துல ஒரு முடிச்சு கூட போடவே கிடையாது. அப்படி இருக்கிறப்போ நீ எப்படி நீங்க 2 பேரும் கணவன் மனைவியே ஆக முடியும்? ஆகவே முடியாதுல்ல அப்படின்னு சொல்லவும், இதை கேட்ட உடனே நம்ம சேது வீட்டுல இருக்கிறவங்க எல்லாருமே பயங்கர ஷாக்லையும் அதிர்ச்சியிலும் கேட்டுக்கிட்டு இருக்காங்க. அதுக்கப்புறம் நம்ம ஐஸ்வர்யா என்ன சித்து சொல்ற, நீ சொல்றதெல்லாம் உண்மைதானே? ஐயோ கடவுளே, எப்படி என் அக்காவுக்கு இவ்வளவு பெரிய துரோகத்தை நான் பண்ணிட்டேன்னு நினைச்சுக்கிட்டு இருந்தேன். இப்போ நான் அந்த துரோகத்தை பண்ணல. இங்க பாருக்கா, சேது மாமா என் கழுத்துல தாலி கட்டவே கிடையாது. அப்படி இருக்கிறப்போ சேது மாமா யாரையுமே கல்யாணம் பண்ணிக்கல, என்னையும் பண்ணிக்கல. இங்க பாருங்கக்கா, நீங்க சேது மாமாவை மன்னிச்சு நான் பண்ண தப்புக்காக சேது மாமாவை தண்டிச்சிடாதீங்க. சேது மாமாவை மட்டும் இல்ல, குழந்தைங்களையும் தண்டிச்சிடாதீங்கக்கா. ப்ளீஸ்க்கா, நீங்க 2
2 பேரும் சேர்ந்து வாழணும், அதுதான் என்னோட ஆசை. சேது மாமா, உங்களுக்கு நான் இவ்வளோ பெரிய துரோகத்தை பண்ணியிருக்க கூடாது மாமா, என்னை மன்னிச்சிருங்க மாமா. ஆனால் இப்படி ஒரு விஷயம் நடந்ததுனால தான் தமிழ்ச்செல்வி என்னோட அக்கான்றதே எனக்கு தெரிய வந்துச்சு. இல்லைனா வாழ்க்கை முழுக்க என்னோட அக்காவை தேடிக்கிட்டே இருக்கிற மாதிரி நிலைமை வந்திருக்கும். இதுவும் நல்லதுக்கு தான் அப்படின்னு சொல்கிறாங்க. இது கேட்ட உடனே ஐஸ்வர்யா, இங்கே பாரு ஐஸ்வர்யா, இவ்வளோ பெரிய துரோகத்தை பண்ணிட்டு எப்படி உன்னால் இப்படி இவ்வளோ நார்மலாக எங்ககிட்ட பேச முடியுது? இங்கே பாருங்க மாமா, நான் பண்ணது எல்லாமே தப்பு தான், அதுக்காக உங்கள் காலில் கூட விழுந்து மன்னிப்பு கேட்டுக்கிறேன் அப்படின்னு ராஜாங்கத்துக்கிட்ட போயிட்டு, மாமா நீங்களும் என்னை மன்னிச்சிருங்க மாமா, நான் பண்ணது எல்லாமே தப்பு தான் மாமா அப்படின்னு சொல்லவும், இங்கே பாருமா ஐஸ்வர்யா, என் பையன் என்னம்மா பாவம் பண்ணா உனக்கு? உனக்கு நல்லது மட்டும்தாம்மா நினச்சான், அவனுக்கு எதுக்காகம்மா இவ்வளோ பெரிய தண்டனையை கொடுத்துருக்க நீ? இங்கே பாருங்க மாமா, நான் பண்ணது எல்லாமே மிகப்பெரிய துரோகம்னு என் மனசுக்கு அறிஞ்சு நான் உணர்ந்து தான் உங்கள் எல்லார்கிட்டையும் உண்மையை சொல்லிட்டு இல்லை மாமா. இதுக்கு மேலேயும் சேது மாமாவையும் சேது மாமாவையும் தமிழ்ச்செல்வி அக்காவையும் நீங்கள் பிரிக்கணும்னு அவசியமே இல்லை. நீங்கள் 2 பேரும் சேர்ந்து வாழணும்னு ஆசைப்பட்றேன். இங்கே பாரு ஐஸ்வர்யா, நீ என்னோட தங்கச்சியாக இருக்கலாம், உன்னோட அப்பா அம்மா எனக்கு ஒரிஜினல் அப்பா அம்மாவா இருக்கலாம், ஆனா இனிமேலும் என்னை வளர்த்த அப்பா அம்மாவை விட்டுட்டு நான் உங்க கூட வர மாட்டேன் அப்படின்னு சொல்றாங்க. அக்கா, என்னக்கா சொல்ற? 30 வருஷமா உன்னை பிரிஞ்சு அப்பாவும் அம்மாவும் எவ்வளவு கஷ்டப்பட்டிருக்கான்னு உங்களுக்கு தெரியுமாக்கா? ஏன்க்கா இப்படியெல்லாம் பேசிக்கிட்டு இருக்கா? இங்க பாருக்கா, இப்படியெல்லாம் பேசாதுக்கா அப்படின்னு சொல்லவும், இதை கேட்ட தாமரை இருந்துட்டு, என்னம்மா இவங்களோட கதை எங்க தான் போய்கிட்டு இருக்கு? அதுவும் அந்த ஈஸ்வரியோட அண்ணன் பொண்ணு தான் தமிழ்ச்செல்வியா, எங்கெங்கெல்லாம் முடிச்சு போட்டு எப்படியெல்லாம் வந்திருக்கு பாருமா. இங்கே பாருமா, இது எங்கேயோ போய் முடிய போகுது, இதை பார்த்தா எனக்கே தலை சுத்துதுமா. இங்கே பாருடி, நானும் அப்படி தாண்டி நின்றுட்டுருக்கேன். இந்த தமிழ்ச்செல்விக்கு ஒன்றுமே இல்லைன்னு தான் நினச்சிக்கிட்டு இருந்தோம், ஆனால் இவ இவ்வளோ பெரிய வீட்டில் பிறந்திருக்கா, ஆனால் வளர்ந்தது ஒரு வீட்டில் வளர்ந்துருக்கா. இது எங்கே போய் முடிய போதோ தெரியலடி, நம்ம பொறுத்திருந்தா பார்க்கணும் என்ன நடக்குது ஏது நடக்குதுன்னு. எனக்கே மண்டையே வெடிக்கிற மாதிரி இருக்குடி அப்படின்னு நம்ம தாமரையும் ஈஸ்வரியும் ஒரு பக்கம் பேசிக்கிட்டு இருக்காங்க. நம்ம சாவித்திரி இருந்துட்டு ஈஸ்வரி கிட்ட, என்ன மதனி, இங்க பாருங்க மதனி, நீங்க இங்க இந்த குடும்பத்துக்கும் என்னோட அண்ணனுக்கும் எவ்வளவு பெரிய துரோகத்தை பண்ணியிருக்கீங்க. சேதுவோட வாழ்க்கையில ஐஸ்வர்யாவை கொண்டு வரணுன்றதுக்காக சேது உயிருக்கு உயிரா லவ் பண்ணிக்கிட்டு இருந்த தமிழ்ச்செல்விய வெறுக்க வச்சு இப்படி ஒரு துரோகத்தை சேதுக்கு பண்ணியிருக்கீங்களே, உங்களுக்கு மனசாட்சின்றது இல்லையா அப்படின்னு சொல்லிட்டு ஈஸ்வரிய பார்த்து நம்ம சாவித்திரி கேட்கவும், இங்க பாருங்க மதனி, இந்த விஷயத்துல நீங்க தலையிடாதீங்க. எப்படிங்க இங்க பாருங்க மதனி, நீங்க எப்படி தலையிடாம இருக்க முடியும்? இங்க பாருங்க அத்தாச்சி, முதல்ல நீங்க வாயை மூடிக்கிட்டு இருக்கீங்களா? நான் எப்படி வாயை மூடிக்கிட்டே இருக்க முடியும்? இங்க பாருங்கண்ணே, பாருங்க, உங்களுக்கும் சேதுக்கும் எவ்வளவு பெரிய துரோகத்தை பண்ணிட்டு இந்த விஷயத்துல நீங்க தலையிடாதன்னு சொல்றாங்க. இங்க பாருங்க, நீங்க இந்த விஷயத்த இப்படியெல்லாம் விட தேவையில்ல அப்படின்னு சொல்லவும், இதை கேட்டு நம்ம ஈஸ்வரி இருந்துட்டு சேதுக்கிட்டேயும் ராஜாங்கத்துக்கிட்டேயும் போயிட்டு ரொம்பவே மன்னிப்பு கேட்குறாங்க. மாமா, என்னை மன்னிச்சிருங்க மாமா. சேது, நீயும் என்னை மன்னிச்சிரு சேது, நான் இப்படி ஒரு தப்பை பண்ணியிருக்க கூடாதுதான். ஆனால் தமிழ்ச்செல்வி மேலே இருந்த கோவத்துலேயும் அவளை எப்படியாவது இந்த வீட்டை விட்டு துரத்தணும் அப்படின்றத நோக்கத்துலேயும் தான் இப்படியெல்லாம் பண்ணிட்டேன். அதனால் மாமாவுக்கு இவ்வளோ பெரிய அசிங்கமோ அவமானமோ வரும்னு எனக்கு தெரியாது, என்னை மன்னிச்சிருங்க அப்படின்னு சொல்கிறாங்க. இதை கேட்ட உடனே நம்ம சேது இருந்துட்டு பயங்கர கோவத்தோட, இங்கே பாருங்க சின்னம்மா, உங்களை என்னோட அம்மா ஸ்தானத்தில் வச்சு பார்த்துக்கிட்டு இருந்தேன், ஆனால் நீங்கள் எனக்கு இவ்வளோ பெரிய துரோகத்தை பண்ணியிருக்கீங்க. எப்படி சின்னம்மா, எப்படி உங்களால் எனக்கு எப்படி இவ்வளோ பெரிய துரோகத்தை பண்ண முடிஞ்சது? இங்க பாருங்க சின்னம்மா, இந்த விஷயத்துல உங்களை நான் மன்னிக்கவே மாட்டேன் அப்படின்னு சொல்லவும், நம்ம ஐஸ்வர்யா ஓடி வந்து, மாமா இங்க பாருங்க மாமா, நீங்க என்னை மன்னிக்கலைன்னா கூட பரவாயில்ல, ஆனா நீங்க தமிழ்ச்செல்வி அக்கா கூட சேர்ந்து நீங்க வாழணும், அதுதான் மாமா, அது ஒரே ஒரு விஷயம் மட்டும்தான் எனக்கு வேணும் மாமா, ப்ளீஸ் மாமா, எனக்காக இதை மட்டும் பண்ணுங்க மாமா அப்படின்னு சொல்லவும், இதை கேட்ட உடனே பயங்கர கோபத்தோட, இங்க பாரு ஐஸ்வர்யா, நீ எனக்கு இவ்வளோ பெரிய துரோகத்தை பண்ணியிருக்க, உன் முகத்தை பார்க்க கூட எனக்கு அருவருப்பா இருக்கு. என்னோட பொண்ணு மீனாட்சியை காப்பாத்துன்ற ஒரே ஒரு காரணத்துக்காக தான் இப்ப வரைக்கும் நான் பொறுமையா அவங்க கிட்ட பேசிக்கிட்டு இருக்கேன். இதே இடத்துல வேற ஒருத்தர் யாராவது இருந்திருந்தாங்கன்னா அவங்கள வகுந்து எடுத்திருப்பேன் அப்படின்னு சொல்றாங்க. அதுக்கப்புறம் நம்ம ஐஸ்வர்யா இருந்துட்டு தமிழ்ச்செல்வி கிட்ட போயிட்டு, இங்க பாருங்கக்கா, என்னை மன்னிச்சு நீங்க சேது மாமாவை ஏத்துக்கணும், வாங்கக்கா அப்படின்னு கையை பிடிக்கவும் நம்ம தமிழ்ச்செல்வி அப்படியே கையை தட்டி விட்டுறாங்க. இங்க பாரு ஐஸ்வர்யா, நான்
உனக்கு அக்காவா இருந்தா இப்போ நீ நீ தப்பு பண்ணதுனால இப்போ போய் அவரை ஏத்துக்கோன்னு சொன்னா என்னால் எப்படி ஏத்துக்க முடியும்? நடந்த ஒரு விஷயத்த கூட மாற்ற முடியாது. அதனால என்னோட சுயமரியாதையும் என்னோட கௌரவம் தான் எனக்கு முக்கியம். இனிமே என்னோட படிப்பை நோக்கி மட்டும்தான் நான் போக போறேன். என்னோட படிப்பு மட்டும்தான் எனக்கு முக்கியம் அப்படின்னு சொல்லவும், இதை கேட்ட உடனே நம்ம தனம் இருந்துட்டு அழுதுகிட்டே ஓடி வந்து, அக்கா இங்க பாருங்கக்கா, நீங்க என்னோட அக்கா இல்லையா, நீங்க வேற ஒருத்தருக்கு பொண்ணாக்கா அப்படின்னு சொல்லவும், இங்க பாரு தனம், எப்பவுமே நீ எனக்கு தங்கச்சி தான், நான் உனக்கு அக்கா தான். இது எப்பவுமே மாற போறது கிடையாது. அதே மாதிரி நான் இந்த வீட்டை விட்டு போறதும் கிடையாது. நீ இதை நினைச்செல்லாம் ஃபீல் பண்ணாத தனம் அப்படின்னு சொல்லவும், இல்லக்கா எனக்கு ரொம்ப கஷ்டமா இருக்குதுக்கா, இந்த விஷயம் கேள்விப்பட்டதுல இருந்து என்னால அழுகு தாங்கவே முடியலக்கா அப்படின்னு சொல்லவும், அதுக்கப்புறம் தமிழ்ச்செல்வி வந்துட்டு தனத்தை கட்டி பிடிச்சி அழுதுகிட்டு இருக்காங்க. ஐஸ்வர்யா இருந்துட்டு எவ்வளவோ நம்ம சேதுவையும் தமிழ்ச்செல்வியையும் சேர்த்து வைக்கிறதுக்கு போராடிக்கிட்டு இருக்காங்க. ஆனா தமிழ்ச்செல்வி அதுக்கு ஒத்து வரவே மாட்றாங்க. நம்ம ஐஸ்வர்யா தமிழ்ச்செல்வியும் சேதையும் ஒன்று சேர்த்து வைப்பாங்களா மாட்டாங்களான்னு நம்ம வர எபிசோட்ல பார்க்கலாம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப்